ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ் மில்க் சிரப் தான். வீட்லேயே செய்கிறது தான். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கிலோ சர்க்கரைக்கு 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். சர்க்கரை நல்லா கரைய வச்சுட்டு, சர்க்கரை நல்லா கரையிட்டோன்னு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக ஃபில்ட்ரு பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வடிகட்டிட்டு திரும்பவும் இதை அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. நல்லா கொதி வரும். அந்த சிரப் வந்து நல்லா கொதிக்கணும். அது கொதித்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து வரும்போது கையில் தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட ரோஸ் மில்க் சிரப் வந்து ரெடி. சிரப் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த எசன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ரோஸ் மில்க் சிரப் வந்து மைல்டான ஒரு சூடில் இருக்கும்போது அந்த டைகர் எசன்ஸை ஆட் பண்ணிவிடுங்க. பாலையும் காய்ச்சி எடுத்தாச்சு. பால் காய்ச்சதுக்கப்புறம் தேவையான சிரப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிரப் வந்து நம்ம சர்க்கரை போட்டதுனால இதில் சர்க்கரை போட வேண்டியது இல்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லையோ இந்த மாதிரி ஒரு ரோஸ் மில்க் நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். நீங்கள் டக்குன்னு நினச்சிங்கன்னா எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிரப் செஞ்சு வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு ரோஸ் மில்க் வீட்லேயே செஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ரோஸ் மில்க்கு. தேங்க்யூ.